உங்களுடைய கூட்டணி பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலும் பல்வேறு வார்த்தை போர்களுக்கு இடையில்தான் இப்பொழுது காங்கிரசும் திமுகவும் கூடுதல் இட வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை, பல்வேறு விமர்சனங்கள் அத்தனையும் தாண்டி கெஞ்சி காங்கிரசுக்கு அடிமையாகி காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். எங்கள் கூட்டணியிலே பரஸ்பர உணர்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணி அமைத்திருக்கின்றது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 2 நாளைக்கு முன்பு இதே திருச்சி மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நம்முடைய கூட்டணி பற்றி இன்றைய முதலமைச்சர் விமர்சனம் செய்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அற்புதமான கூட்டணியை தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. உங்களுடைய கூட்டணி பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலும் பல்வேறு வார்த்தை போர்களுக்கு இடையில்தான் இப்பொழுது காங்கிரசும் திமுகவும் இன்றைக்கு கூட்டணி அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் வார்த்தை போர். பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்திகள், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியிலே பங்கு கூடுதல் இட வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை, பல்வேறு விமர்சனங்கள் அத்தனையும் தாண்டி கெஞ்சி காங்கிரசுக்கு அடிமையாகி காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு ஒரு அற்புதமான கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே பரஸ்பர உணர்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எருமை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மீண்டும் தமிழகத்திலே ஒரு அற்புதமான ஆட்சியை அமைப்போம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை முறை எங்கே கூட்டம் போட்டாலும் நாட்டு மக்கள் உங்களை நம்ப போவதில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். 525 அறிவிப்புகளில் 4 பங்கு அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு அந்த தேர்தல் அறிவிப்பை இதுவரை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் திமுக கட்சி உங்களை அடையாளம் கண்டுகொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்தால் அறிவிப்பு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. தேர்தல் முடிந்தால் அதோடு விட்டு விடுவார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி. ஆகவே மக்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைய தினம் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசிகள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார். பாவம், மறந்து போய்விட்டார். அடிக்கடி மறதி திரு ஸ்டாலினுக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, நடக்க போவது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் முடிவு செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால்தான் எங்களை பற்றி விமர்சனம் செய்ய உங்களால் முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் 2011 2024 அற்புதமான ஆட்சி கொடுத்தது.
அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்டோம். இன்றைக்கு விவசாயிகளாட்டும், தொழிலாளர்களாட்டும், இன்றைக்கு அரசு ஊழியர்களாட்டும் அத்தனை பேர்களுக்கும் அனைத்து கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திகழ்ந்து என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார், எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரே கொள்கை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றா? திரு திமுக கொள்கையும் இன்றைய தினம் விடுதலை சிறை கட்சியினுடைய கொள்கையும் ஒன்றா? ஒரே கொள்கை என்றால் ஒரே கட்சியை அமைத்து விடலாம், தனித்தனி கட்சி தேவையில்லை. இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆக கூட்டணி அமைப்பது இயல்பு. எல்லா கட்சியும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைப்புகள் வாக்கில் சிதறாக கூடாது என்பதற்காக மக்கள் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே, கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணியை அமைத்திருக்கின்றது. உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகளும் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சனை, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை, அதனால் மக்கள் படுகின்ற துன்பங்கள் ஏராளம். பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள், தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, மூதாட்டிகளுக்கு கூட பாலியல் வன்கொடுமை. இப்படிப்பட்ட மோசமான கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அகற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணிய நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சி, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியை தமிழக மக்கள் இந்த முறை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இந்த டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட விளை நிலங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே விவசாய நிலைகளை அபகரிக்கின்ற விதமாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையிலே. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் விவசாய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோடு குடிமராமத்து திட்டத்தை கொண்டது ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் அனைத்தும் சீர்வு செய்யப்பட்டு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். அங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டோம். ஆதனூர், குமாரமங்கலம், நஞ்சை புகழிலே தடுப்பணை கட்டப்பட்டது, முக்கம்பிலே தடுப்பணை கட்டப்பட்டது. அதே போல காவிரி குண்டாறு அற்புதமான திட்டம். வறண்ட பகுதியில் இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் செழிப்பாக வளமாக இருக்க என்பதற்காக, அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. அதோடு பாரத பிரதமர் அவரிடத்திலே, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களிடத்திலே நான் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த நதியின் கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர் அந்த நதியிலே கலந்து மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தமான நீராக மக்கள் பருக வேண்டும், விவசாயத்துக்கு சுத்தமான நீராக பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையிலே அவரிடத்தில் கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் 2 அவைகள் கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து 2024ஆம் ஆண்டு அதற்கு வடிவம் கொடுத்தார் பாரத பிரதமர் அவர்கள். அவருக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 11,250 கோடி நடந்தாய் வாழி காவிரி
திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது 2024ஆம் ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசிலே. ஆனால் இதுவரை அதை நிறைவேற்றப்படவில்லை. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், மத்திய அரசு அனுமதிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று தினம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவால் நம்முடைய கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி அமைக்கும். அப்பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதே நேரத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளருக்கும் பெருவாரியான வாக்குகளை அளித்து அவளை வெற்றி பெற செய்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.